உன் லைஃப் எங்க போகுது எப்படி போகுதுன்னு தெரியலையா? ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னை பத்தி நீ அறிஞ்சுக்கிறணும், உன் லைஃபோட விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா போ. எல்லாத்தையும் விட்டுட்டு போ. தனியா எங்க போறேன்னே தெரியாது, ஆனா போ. ஒரு பாக்கெட்ல ரூபா இருக்கக்கூடாது. நீ போற இடம் எங்க போறேன்னு தெரியக்கூடாது. உன்னை மறந்து, தன்னை மறந்து, லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா என்னன்னே தெரியாம மக்களோட மக்களா கலந்துக்கணும். தனியா எங்கேயாவது பெரிய டிராவல் பண்ணும். ஒன்று சிட்டியா இருக்கலாம், இல்ல கிராமமா இருக்கலாம். தமிழ்நாடுனா தமிழ்நாடை விட்டு நார்த் சைடு எங்கேயாவது போய்க்கலாம், ஒரு தீவோ இல்லை எங்கேயோ. அப்ப உனக்கான கஷ்டம்னு ஒன்று வரும். இல்ல அந்த இடத்துல பொறுத்தவரை சில மக்களுடைய உணர்வுகளை பார்ப்பேன், எப்படி பழகுறாங்க அப்படி. நான் காஷ்மீர் போயிருந்தேன் ஒரு தடவை. போயிருந்தப்ப அங்க உள்ள மக்கள் சொன்ன ஒரு வார்த்தை, வி ஆர் கூல் பீப்புள், வி ஆர் கூல் பீப்புள், ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, ஒன்னே ஒன்று, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல உன்னோடைய விஷயங்கள்ல நிறைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். ஐ கான்ட் கம் ஃப்ரம் தட். வாட் டு டூ? சிம்பிள், ஒன்லி ஒன் வேர்ட். இஃப் யூ வாண்ட் கம் ஃப்ரம் டிப்ரெஷன், இஃப் யூ வாண்ட் கோ ஃப்ரம் single in a world alone, if you go there, you will know what is surrounding happening there. உன்னை சுத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுப்ப. நீ போற இடத்துல மக்கள் எப்படிலாம் இருக்கான்னு தெரிஞ்சுப்ப. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக மனசு உடைஞ்சிருப்ப. ஆனா இதை விட பலர் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க, பலர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையில இதை விட நிறைய விஷயங்கள் அடையிறதுக்கு எவ்வளவு இருக்கு. இறைவன் நிறைய கொடுத்துருக்கான் உன் இலக்கை நோக்கி உன்னை அடையிறதுக்கு. பாதையும் விரிச்சு வச்சிருக்கேன். நீ எப்படி போறங்கிறதுதான் இருக்கு. நீ அப்படி போகும்போது நிறைய அனுபவம் உனக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் வாழ்க்கையில பல விஷயத்தை உருவாக்கும். ஒரு விஷயம் உன்னை நீயே யாருன்னு காட்டும். இன்னொரு விஷயம், நீ போகக்கூடிய இடம், உன்னுடைய வாழ்க்கை, எல்லா விதமான விஷயத்தையும் கிளியரா மாத்திரும். போகும்போது லட்சியம் இல்லாம போயிருப்ப, வரும்போது லட்சியத்தோட வரும். போகும்போது எதுவுமே இல்லைன்னு போயிருப்ப, வரும்போது நிறைய விஷயம் எல்லாம் கொண்டு வர மாதிரி வரும். இது எதுக்காக சொல்லணும்? லைஃப்ல நிறைய விஷயம் சேஞ்சஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது? முதல்ல உன்கிட்ட நீ எப்ப மாத்துறியோ அப்பதான் ஆரம்பிக்கும். நீ தனியா போகும்போது நிறைய விஷயத்த உணர்வு. சிங்கிள் இஸ் அலோன் பெஸ்ட் ஆர் நாட் அப்படின்னு என்கிட்ட கேட்டா, நாட் அலோன், இட்ஸ் ரியலி வெரி பெஸ்ட். யூ கேன் ஏபிள் டு நோ மெனி திங்ஸ். மைண்ட் இட்.